நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் ஷாப்பிங் தான் வந்திருக்கோம். கீழே ஹாப்பி ஸ்வீட்ஸ் இருக்குது. மேலே கிராண்ட் ஷாப்பிங் இருக்குது. ஹாப்பி ஸ்வீட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். செப்பல் வாங்கலான்னு கிராண்ட் ஷாப்பிங் வந்தோம். செப்பல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஒன்ஸ் நீங்கள் செப்பல் வாங்கினீங்கன்னா அது வேஸ்ட்டே ஆகாதுங்க. நம்மளாக தூக்கி போட்டால் தான் உண்டு. அந்தளவுக்கு நல்ல உழைக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. ஷூஸு, செப்பல்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அப்படியே கிடக்கும். நம்ம ஒன்ஸ் நம்மளே தூக்கி போட்டால் தான் உண்டு. அதுவாக வந்து வேஸ்ட்டே ஆகாது, அந்தளவுக்கு இருக்கும். வாட்ரு பாட்டில்லாம் பார்த்திங்களா எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்னு. வாட்ரு பாட்டிலுக்குனே ஒரு ரோவே இருக்குங்க. அந்தளவுக்கு நிறைய பாட்டில் வச்சுருப்பாங்க. பிளாஸ்டிக்கில் இது கொஞ்சம் குவாலிட்டி பிளாஸ்டிக்காக இருக்கும். சிப்பர் டைப்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உழைக்காது. அங்கே பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா உடனே டேமேஜ் ஆகிடும். ரிட்டனும் நம்ம கொடுக்க முடியாது, வேஸ்ட் ஆகிடும். அந்த டைப் யாரும் வாங்காதீங்க. ஸ்பூன்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. ஸ்பூன் டைப்பு நிறைய பொருள் இங்கே குவாலிட்டியாக இருக்கும். சில்வர் ஐட்டம்லாம் நான் இங்கே வாங்கினதில்லை. குழந்தைங்களுக்குள்ள திங்ஸ் அனைத்துமே இருக்குங்க. ஜாமெண்ட்ரி பாக்ஸு, இந்த பவுச்சு, டாகு பார்த்திங்களா, டாக் பொம்மை வச்சுருக்காங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் வந்து டாக் வளர்க்க முடியலன்னா இதை வாங்கி கட்டி போட்டு டாகுக்குள்ளே ஃபீல் இருக்கும். நிதிஷ் அந்த டாகு பொம்மையை கேட்டுகிட்டே இருந்தான். உங்களை வளர்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது, இதில் டாகு வேறையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சயின்டிஃபிக்காக நிறைய பொருள் வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கு வந்து நல்லா யூஸ் பண்ணி பார்க்குற மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ஒன்ஸ் பசங்களெல்லாம் கூப்பிட்டு போய் காமிங்க. அவங்க நல்லா ஆர்வமாக எது இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது வாங்கி செய்வாங்கள்ல. சைனீஸ் சாப்பிட்ற ஸ்டிக்கெலாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கிஃப்ட் ஐட்டம்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ ஐட்டம் இருக்குது. இவ்வளோ கிஃப்ட்டில் வெரைட்டி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இந்த செக்ஷன் பக்கம்லாம் நான் போனதே இல்லை. நிறைய வந்து சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. இப்போ அதிகமாக பார்த்திங்கன்னா கிளாஸ் ஐட்டம் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். கிளாஸ் ஐட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே கிளாஸில் ஒரு ஜார் ஒன்று பார்த்தேன், 800 சொன்னாங்க. அதை வந்து ஆன்லைனில் செக் பண்ணேன், 320 தான் போட்டிருந்துச்சு. ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டிருக்கேன். இது ஃபுல்லாகவே கிஃப்ட் ஐட்டம் தாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மேட்டுலாம் சூப்பராக இருக்குங்க. இங்கே ஃப்ளோர் மேட்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஒரு மேட்டு வந்து 1000 ருபீஸ்ன்னு நான் வாங்கியிருக்கேன். 2 மேட்டு வாங்கினேன் 2000க்கு. நல்லா உழைச்சிருச்சு. கிஃப்ட் ஐட்டத்துக்குனே ஒரு செக்ஷனே வச்சுருக்காங்க. நல்லா சேல் ஆகுது போலக்கு, நமக்கு தான் தெரியல. நம்ம யாருக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறோம்? இந்த செக்ஷனுக்குள்ளே நான் வரமாட்டேன். கிச்சன் செக்ஷனுக்குள்ளே தான் சுற்றிட்டுருப்பேன். கிச்சனுக்குள்ளே வெரைட்டி அனைத்தும் பார்த்து நம்மளும் கடைக்கு போகும்போதெல்லாம் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துட்டு தாங்க இருக்கோம். ஆனால் வாங்கின மாதிரியே இல்லை, வச்ச மாதிரியே இல்லை. எப்போ போனாலும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது, ஏன்னு தெரியல. ஃப்ரிட்ஜு மேலே வைக்கிற மாதிரி ஏதாவது கிஃப்ட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். ஃப்ரிட்ஜு என்னோடய ஹைட்டாக இருக்குது. ஒரு கிறிஸ்டல் பொம்மை அழகாக இருந்துச்சு, பார்த்துட்டு வச்சிட்டேன். எங்கள் நிதிஷ் உடனே உடச்சிருவான் அதை. வாசலுக்கு நிலையில் மாட்டுற பூ, தோரணம் எல்லாமே சூப்பராக. பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணுற அனைத்து திங்ஸுமே அங்கே இருக்குது. சூப்பராக இருக்கும், பிராண்டடாக இருக்கும் பொருள்லாம். பார்த்திங்கன்னா நீங்களும் ஒரு வாட்டி உங்கள் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செக்ஷனுக்கு வந்துவிட்டோம். இவ்வளோ தூரம் கிராண்ட் ஷாப்பிங் போய் ஹாப்பி ஸ்வீட்ஸ் போடலன்னா என்ன வருது? அதனால் போய் நம்ம பப்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சுட இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட் மில்க் ஷேக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். மில்க் ஷேக் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். உங்கள் ஊரில் இது மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.